Mark chapter 3. மார்க் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம். Mark chapter 3. மார்க் 3ஆம் அதிகாரம். And he entered again into a synagogue, and there was a man who had a withered hand. Verse 2. And they watched him whether he would heal him on a Sabbath day, that they might accuse him. Verse 3. He said unto the man who had a withered hand, Stand forth. And he said unto them, Is it lawful to do good on a Sabbath day, or to do evil, or to save life, or to kill? But they held their peace. Verse 5. When he had looked around about on them with anger, being grieved for the hardness of their hearts, he said unto the man, Stretch forth thine hand. And he stretched it out, and his hand was restored as the other hand. மறுபடியும் அவர் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்தார். அங்கே சூம்பின கையை உடைய ஒரு மனுஷன் இருந்தான். அவர் ஓய்வு நாளில் அவனை சொஸ்தமாக்கினால் அவர் பேரில் குற்றம் சாட்டலாம் என்று அவர் மேல் நோக்கமாக இருந்தார்கள். அப்பொழுது சூம்பின கையை உடைய மனுஷனை நோக்கி, எழுந்து நடுவே நில் என்று சொல்லி அவர்களை பார்த்து, ஓய்வு நாளில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் என்றார். அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். அவருடைய இருதய கடினத்து நிமித்தம் அவர் விசனப்பட்டு கோபத்துடனே சுற்றிலும் இருந்தவர்களை பார்த்து அந்த மனுஷனை நோக்கி, உன் கையை நீட்டு என்றார். அவன் நீட்டினான். அவன் கை மறு கையை போல சொஸ்தமாயிற்று. Hallelujah. Hallelujah. Blessed be the name of the Lord. நாம மகிமைப்படுவதாக. He went into a synagogue to heal a man. அவர் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்தார். அங்கே சூம்பின கையை உடைய ஒரு மனுஷன் இருந்தான். God doesn't like anything which has a weakness or which has something to do with your body. உடைய சரீரத்தில் எந்த பலவீனமோ சுகவீனமோ இருப்பது ஆண்டவருக்கு சித்தமல்ல. There are millions of people sick. அநேக லட்சக்கணக்கான மக்கள் வியாதியா இருக்கிறார்கள். But Jesus is a healer. ஆனால் இயேசு குணமாக்குகிறவர். Christ is your healer. இயேசு குணமாக்குகிறவர். எல்லாரும் கரங்களை தட்டலாமா? இயேசு சுகமளிக்கிற தெய்வமாய் இருக்கிறபடியால் கரங்களை தட்டி அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை செலுத்துவோம். உங்களை சுகப்படுத்துகிற தேவன் நானே. I am your healer. ஆமென். I am your healer. நானே உன்னை குணமாக்குகிற. God wants to heal our sickness. கர்த்தர் நம்முடைய வியாதியை குணமாக்க விரும்புகிறார். Noticing that the Bible says he went into a synagogue. அவர் ஜெப ஆலயத்துக்கு சென்றார் என்று. And there was a man who had withered hand. அங்கே ஒரு சூம்பின கையை உடைய மனிதன் இருந்தான். Today in the synagogue God is here to heal you. கர்த்தர் ஜெப ஆலயத்தில் உன்னை குணமாக்க விரும்புகிறார். இந்த ஆலயத்துக்குள்ள கர்த்தர் வந்திருக்கார். யாரோ ஒருத்தருக்கு ஒரு சுகவீனம் இருந்துச்சுன்னா இந்த கால வேளையில கர்த்தர் இங்க வந்த நோக்கம் என்னவென்றால் உன்னை சுகப்படுத்த. God is in this temple just to heal your sick body. The Lord is here to heal his people. குணமாக்கும்படியா இந்த ஆலயத்துக்குள் வந்திருக்கிறார். But the Lord has a different way of healing his people. ஆனால் தேவன் தம்முடைய மக்களை குணமாக்குற பலவிதம் உண்டு. Noticing that he is not concerned about the one which is all good and fine and healed. He is only watching them that are in need of their body. உன் சரீரத்தில் இருக்கிற வேதனைகள் குறைகள் வேதனைகள் அவர் பார்க்கிறார். யாரு நல்லா இருக்காங்களோ கர்த்தருடைய கண்கள் அவங்க மேல போகிறதுக்கு காரணம் இல்ல. ஆனா யார் சுகவீனமா இந்த காலவேளையில பலவீனமா யார் இந்த ஆலயத்துக்குள்ள இருக்கீங்களோ அவங்க மேலதான் கர்த்தருடைய கண்கள் இருக்கிறது. கர்த்தர் இங்க வந்த நோக்கம் என்னவென்றால் உன்னை சுகப்படுத்தவே வந்திருக்கிறார். உன்னை பலப்படுத்தவே வந்திருக்கிறார். உன் காரியங்களை வாய்க்க பண்ணவே வந்திருக்கிறார். The Lord has come here to heal your body. உன் சரீரத்தை குணமாக்கும்படி கர்த்தர் இந்த ஆலயத்துக்குள் வந்திருக்கிறார். He saw a withered hand man. இந்த மனுஷன் சூம்பின கையை உடைய மனிதன். What is the man to see who has a withered hand? அந்த சூம்பின கையுடைய மனிதன் எப்படி இருப்பான்? He cannot stretch. அவன் அதை நீட்ட முடியாது. He cannot touch things. ஒன்று தொட முடியாது. He cannot be progress with his hand. இந்த கையை வைத்து எந்த காரியம் செய்ய முடியாது. He cannot help others. மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியாது. He cannot be a blessing to others. யாருக்கும் அவன் ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. His hand is shortened. அவன் கை குறுகி போய் இருக்கிறது. Something which is not right in his body. அந்த சரீரத்திலே ஒரு குறை இருக்கிறது, பலவீனம் இருக்கிறது. As a child of God, தேவனுடைய பிள்ளையாக God wants us to live rightly in the presence of God. தேவ சமூகத்திலே நீ சுகமாக வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். With all the potentials in your body.
உன் சரீரத்துல எல்லா விதமான பாதுகாப்போடு Your eyes must function well. உன் கண் நன்றாக வேலை செய்ய Your வேண்டும், ears must function well. காது வேலை செய்ய வேண்டும், Your hands must function well. கை வேலை செய்ய வேண்டும். Anything which is dysfunctional, இப்பொழுது கிரியை செய்ய முடியாத உன் கை, வேலை செய்ய முடியாத ஒரு காரியம் உன் சரீரத்தில் இருக்குமானால் என் தேவன் அதை சுகப்படுத்தவே வந்திருக்கிறார். Amen. ஆமென். Hallelujah. ஹalleluya. God doesn't like dysfunctional. நீ பலவீனமாய் இருப்பதோ கிரியை செய்ய முடியாமல் இருப்பதோ என் தேவனுடைய சித்தம் அல்ல. God wants us to have every potential. நாம் எல்லா விதமான திறமை Everything must function well. எல்லாம் நன்றாக சரியாக Everything must be healed and restored and everything must be rightly in position. உன் வாழ்க்கையில எல்லாவற்றையும் திருப்பி தந்து சரியான இடத்துல கர்த்தர் அதை வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். He went to a synagogue. He went into a synagogue. இன்றைக்கு நீ ஜெபாலயத்தில் இருந்திருக்காய். He went and entered the synagogue. இயேசு ஜெபாலயத்துக்கு சென்றார். When he entered the synagogue, அவர் ஜெபாலயத்துக்கு he சென்றார். saw a man who had a withered man. அங்கே சூம்பின கையுடைய மனிதனை கண்டார். The Lord is seeing something which is withered in your life today. உன் வாழ்க்கையில ஏதோ ஒன்று சூம்பி போய் இருக்கிறதை கர்த்தர் பார்க்கிறார். Maybe it is your joy. ஒருவேளை உன் சந்தோஷம், You can't be filled with joy. பூர்ண சந்தோஷமாய் உன்னை வாழ முடியவில்லை. You want to be joyful. நீ சந்தோஷமாய் வாழ But வேண்டும் என்று தேவன் every time விரும்புகிறார். when you want to be joyful, நீ சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்று நினைக்கும் பொழுது something goes back. ஏதோ ஒன்று உன்னை இழுத்து கீழே தள்ளுகிறது. நான் சந்தோஷமா இருக்கணும் வாழ விரும்புகிறேன். ஆனா எப்பொழுதெல்லாம் சந்தோஷமா இருக்கணும் விரும்புறனோ அப்பொழுதெல்லாம் ஒரு சரியான காரியம் இல்லாதபடிக்கு ஒரு சண்டையோ சச்சரவோ தோல்வியோ இல்ல பலவீனமோ என்னை அப்படியே ஆட்கொண்டு எனக்கு சந்தோஷம் இல்லாதபடிக்கு என்னுடைய சூழ்நிலை மாறிவிடுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவர்களுக்கு என் தேவன் இன்றைக்கு பரிபூர்ண தேவனுடைய வல்லமையும் சுகமும் ஆசீர்வாதம் உண்டு. Today God going to touch you and heal you. Hallelujah. 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 I want to be joyful. நீ சந்தோஷமா இருக்கணும் நான் விரும்புறேன். எத்தனை பேருக்கு தெரியும் சந்தோஷமா இருக்க விரும்புறவங்களுக்கு சந்தோஷம் வராது? இது என்ன ஒரு இதுவோ தெரியல, ஒரு மாயமோ தெரியல. நான் சந்தோஷமா இருக்க இன்னைக்கு நான் சிரித்த முகத்தோட நான் முழு நாள் இருக்கணும், அப்பதான் ஒரு சண்டை வரும். Hallelujah. I want to be joyful the whole day, but that's the day the fight broke out in a home. நான் சந்தோஷமா இருக்கணும் தான் நினைக்கிறேன் அண்ணா சொல்லுவாங்க, ஆனா அந்த நாள் தான் பிரச்சனை வரும். Why? ஏன்? Why that happened? ஏன் நடக்கிறது? It's a withered experience. உன் வாழ்க்கையில ஒரு சூம்பின் அனுபவத்துக்குள்ள நீ போய் Something is pulling you back. உன்னை ஏதோ ஒன்று பின்னால் இழுத்து கொண்டிருக்கிறது. Something wants you to be clutched and yoked and kept under bondage. நீ அடிமைத்தனத்தில் இருக்க வேண்டும், யுகத்துக்குள் பூட்டப்பட வேண்டும் என்று சாத்தான் விரும்புகிறார். எல்லாரும் இரண்டாவது வசனத்தை ஒரு நிமிஷம் உங்க வேதத்தை திறந்து will you read verse 2, Mark chapter 3 verse 2 வாசிங்க. அவர் ஓய்வு நாளில் அவனை சொஸ்தமாக்கினால் அவர் பேரில் குற்றம் சாட்டலாம் என்று அவர்கள் குற்றம் சாட்டலாம் என்று அவர்கள் மேல் நோக்கமாய் இருந்தார்கள். Hallelujah. The world will never allow you to do good things. நீ நல்ல காரியம் செய்யறதுக்கு யாரும் விட மாட்டாங்க. அப்படியே நல்லதை செஞ்சாலும் அது அப்படியே தீமையா மாத்திடுவாங்க. When you experience these things, இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் அனுபவிக்கும் பொழுது God wants to give us breakthrough. கர்த்தர் உனக்கு எந்த இடத்துல ஒரு வெற்றியை கொடுக்க விரும்புகிறார். எந்த இடத்துல நுகம் இருக்கிறதோ, எந்த இடத்துல பலவீனம் இருக்கிறதோ, எந்த இடத்துல கவலை இருக்கிறதோ, என் தேவன் அங்கேதான் அற்புதம் செய்வார். Where you got persecution, opposition, there God want to do a miracle. They watched him whether he would heal him on a Sabbath day. ஓய்வு நாளில் அவனை அவர் சொஸ்தமாக்குவாரா என்று அவர் குற்றம் சாட்டலாம் என்று நோக்கமாயிருந்தார்கள். யாரை குற்றம் சாட்டுகிறார்கள்? Who they are accusing? அவரை குற்றம் சாட்டுபவர்கள் யார்? Who they are accusing? Jesus. ஏன் இயேசுவை குற்றம் சாட்டுகிறார்கள்? Who came for humanity. மனுக்குலத்திற்காய் தன்னை Who அர்ப்பணித்து came to save the people from their sins. பாவிகளை பாவத்திலிருந்து மீட்டு ரட்சிக்க வந்தவரே. Who came to heal and who are bound and sick. He wants to redeem them from their curse. வியாதியிலிருந்து பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து மீட்கும்படியாக வந்த இயேசுவை. My dear brothers and sisters, அன்பான சகோதர சகோதரிகளே, He wants to heal you this morning. இந்த காலை வேளையிலே கர்த்தர் உன்னை குணமாக்குவார். From everything which has been shortened in your life. இப்பொழுது வாழ்க்கையிலே சூம்பி போன எதுவாக இருந்தாலும் கர்த்தர் உன்னை குணமாக்குவார். Everything which has a limitation in your life. உன் வாழ்க்கையில எல்லாவற்றுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி உண்டு என்று நினைக்கிறாய், மட்டுப்பாடு உண்டு என்று நினைக்கிறாய். கோடிக்கணக்கான பேர் நல்ல வேலை செய்யறவன் இன்னைக்கு தேவையில்லாத வேலையில இருக்கான். ஏன் தெரியுமா? அவனுக்குள்ள
ஒரு நிறைவான காரியம் இல்லாமல், நல்ல வேலை கிடைக்காமல், துன்பத்திலும் கஷ்டத்திலும் வேதனையிலும் அவனுக்கு பிடிக்காத வேலையில் அவனை துன்புறுத்தி, அவனை ஏதோ ஒரு காரியம் அவனை துன்புறுத்தி வைத்திருக்கிறது. அப்படிப்பட்டவர்களுக்கு என் தேவன் ஒரு நல்ல வேலையும் நல்ல ஆசீர்வாதத்தையும் நல்ல காரியங்களையும் கர்த்தர் உனக்கு செய்வாராக. கரங்களை தட்டி ஆண்டவரை பாராட்ட கற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். The Lord will bring you out of limitation and give you a blessing. உன்னுடைய எல்லா விதமான கட்டுப்பாடு மட்டுப்பாடிலிருந்து வெளியே கொண்டு வந்து ஆசீர்வாதத்தை கொடுப்பார். Hallelujah, hallelujah. பெரிய பெரிய ஊழியம் செய்யணும்னு ஆசைப்படுறவனுக்கு பணமே இருக்காது. Hallelujah. You know why? ஏன் தெரியுமா? God will test him. ஆண்டவர் அவர்களை சோதிப்பார். God will prune him. அவர்களை அவர் சுத்திகரிப்பார். God will give him the time to refine. அவனை மறுபடியும் அவர் சுத்திகரிக்கும் சூளைக்குள் வைப்பார். நீ வெள்ளையா மாறுற வரைக்கும் கர்த்தர் உன்னை தோச்சிக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் இந்த கஷ்டம், ஏன் இந்த பாடு, ஏன் இந்த கவலை, ஏன் நிந்த உன்னை நல்லவனாய் மாற்றுவதற்கு. God wants to change your life. He wants to wash you with his blood. அவருடைய இரத்தத்தால் உன்னை கழுவி சுத்திகரிக்க விரும்புகிறார். Wants to wash your mind. உன்னுடைய மனசிந்தனையை கழுவ விரும்புகிறார். The filthiest thing on this earth is the mind of a human being. சிந்தை, சிந்தை. ஆமா, இங்க பிறந்துச்சுன்னா இங்க வந்துரும், இங்க வந்தா இங்க வந்துரும். அல்லேலூயா, அல்லேலூயா. Your mind must be changed. உன்னுடைய மனது மறுரூபமாக வேண்டும். Hallelujah. He saw the withered hand man. அந்த கை சூம்பின கையை உடைய மனிதனை இயேசு பார்த்தார். Is there a condition in your life which has limitation? இன்றைக்கு உன் வாழ்க்கையில இப்படி சூம்பின அனுபவம் உள்ள சில காரியங்கள் உன் வாழ்க்கையில காணப்படுகிறதா? Hallelujah. Hallelujah. ஒரு போதருடைய பேங்க் அக்கவுண்ட் ரொம்ப சிரிப்பா இருக்கும். எல்லா அக்கவுண்ட்லயும் காசு அப்படியே போயிட்டு வந்துகிட்டு இருக்கும். இவரது மட்டும் 4000 ரூபாயில நின்றுட்டு இருக்கும். ஆனா அதை பார்த்து அந்த போதகர் 4000 ரூபாய் தானே எடை போடக்கூடாது. சிறிய காரியங்களில் பெரிய காரியங்களை செய்கிற தேவன். எத்தனை பேர் கரங்களை தட்டுறீங்க? கரங்களை தட்டுங்க. விசுவாசம் இல்லாமல் ஒரு அற்புதம் நடப்பதில்லை. Without faith no miracle can be experienced. Maybe your bank account is empty, but have faith in God. உன்னுடைய பேங்க் பேலன்ஸ் எம்ப்டியா இருந்தாலும் கர்த்தருக்குள்ள நீ நம்பிக்கையா இருக்கணும். My dear brothers and sisters, என் அன்பான சகோதர சகோதரிகளே, God, the Son of God wants to heal this man, but there were people to accuse him that whether he will heal on a Sabbath day. இயேசு இந்த சூம்பின கையோட மனிதனை குணமாக்க வேண்டும் என்று விரும்பினார். ஆனால் அவரை குற்றம் கண்டுபிடிப்பதற்கு, ஓய்வு நாளிலே அவரை சொஸ்தமாக்குவார் பார்ப்பதற்கு அவர்கள் நோக்கமாய் இருந்தார். There are rules for God to heal his children. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை குணமாக்குவதற்கு அவருக்கென்று ஒரு வழிகளை வைத்திருக்கிறார். What did the Lord say? ஆண்டவர் என்ன சொன்னார்? 3ஆம் வசனத்தை பாடிங்க பார்க்கலாம். கர்த்தர் சூம்பின கையோட மனுஷனை நோக்கி எழுந்து நடுவே நில் என்று சொல்லி. சுகப்படுத்துறவனுக்கும் இந்த வார்த்தைக்கும் என்ன சம்பந்தம்? சுகப்படுதுனா நீ சுகப்படு என்று சொல்லியிருக்கலாம், இல்ல உன் கையை நீட்டு என்று சொல்லியிருக்கலாம், இல்ல உன் கை இப்பவே சுகப்படுவது என்று சொல்லியிருக்கலாம். ஏன் எழுந்து நில் என்று சொன்னார் என்று நான் ஒரு கேள்வி வைக்க விரும்புகிறேன். I want to ask you a question this morning. If God wants to heal this man, he should have said stand up. He should have said come on, let this hand be healed. But he said stand up. Why did he say stand up? ஆண்டவர் அவனை உடனே கையை நீட்டு என்று சொல்லி இருக்கலாம். ஆனால் அதற்கு முன்பாக நீ எழுந்து நடுவே நில் என்று சொன்னார். You know what God wants to do? ஆண்டவர் என்ன செய்ய விரும்பினார்? He wants to do this miracle extraordinarily. அவர் எல்லாரும் பார்க்கும்போது அதை செய்ய விரும்பினார். He wants to do extraordinarily. இயற்கைக்கு பார்ப்பட்ட விதமாக. He wants to do amazing miracle. எல்லோரும் வியக்கத்தக்க அற்புதமாய் இருக்க வேண்டும். இது சாதாரணமான அற்புதமா, வெறும் கையை கொண்டு செய்கிற அற்புதமாக என்று சொல்லி அவர் செய்யவில்லை. நீங்க ஒவ்வொருத்தரும் யாரெல்லாம் இந்த காரியத்தை சொல்லி நிறுத்த பார்த்தீங்களோ அவங்க மத்தியில நீ நில்லுடா, நான் செய்கிற அற்புதம் அவங்க பார்க்கட்டும்டா என்று சொல்லி அவன் நிற்க செய்தான். அல்லேலூயா. அவரை குற்றம் கண்டுபிடிக்க வந்த மக்கள் மத்தியிலே எழுந்து நில் என்று சொன்னார். நில் என்று சொன்னார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ யார் என்பதை ஜனங்கள் பார்க்க வேண்டும். உன் அற்புதம் எப்படிப்பட்டது என்று ஜனங்கள் பார்க்க வேண்டும். அக்யூஸ் பண்ணவா வந்தீங்க, குற்றம் சொல்லவா வந்தீங்க, இந்த குற்றத்தையே நான் ஆசீர்வாதமாய் மாற்றுகிறேன். உன் குற்றத்தையே நான் வேற விதமாய் மாற்றுகிறேன். எந்த கண்கள் நியாயம் தீர்க்க வந்ததோ அந்த கண்கள் இந்த அற்புதத்தை பார்க்க வேண்டும்.
Hallelujah. They came to accuse, but God wants to show how great and mighty their miracle should be. அவரை குற்றம் சாட்ட வந்தவர்கள் அவர் செய்ய போற அற்புதம் எவ்வளவு மகிமையானது என்று பார்க்கும்படி கர்த்தர் செய்தார். He said to the hand who had a withered hand, man, அந்த சூம்பின கையை உடைய மனிதனை பார்த்து, stand forth. எழுந்து நில், நடுவே நில். The meaning of that is this: இதன் அர்த்தம், be grounded for your healing. உன்னுடைய சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கு உறுதியாக நில். உன் விசுவாசம் நிற்பதாக, உன் ஜெபம் நிற்பதாக, உன்னுடைய ஸ்தானம் நிற்பதாக, உன் ஆசீர்வாதம் நிற்பதாக. எந்த இடத்தில் கர்த்தர் உயர்த்த விரும்புகிறாரோ அந்த இடத்தோடு நீ அசையாதே. Amen. Never change your position when God wants to touch and heal and restore your life. கர்த்தர் உன்னை குணமாக்கி சுகப்படுத்தி புதுப்பிக்கும் வரையிலும் நின்று கொண்டிரு, இடத்தை மாற்றாதே. The man stood, மனிதன் நின்றான். noticing that he was sitting, he said stand. அவன் உட்கார்ந்திருந்தான். அவனை பார்த்து எழுந்து நடுவே நில் என்றார். அவன் ஏன் உட்கார்ந்தானா, இனிமேல் எனக்கு ஒரு நல்ல காலம் வருமா, இந்த கை வேலை செய்யுமா, இந்த கை எதுக்குமே நல்ல காரியம் செய்ய முடியாது, இந்த கை பின்பதாக போகிறது, முன்பதாக போகவில்லையே, this hand is shortened, it's not going forward, my life is like that, it's going backward, it's not going forward, I'm sitting in a place and I'm wondering when will God do a miracle for me. ஆண்டவரே, முன்னும் பின்னும் போய் இருந்த இடத்துல இருக்கிறார், எப்பொழுது எனக்கு ஆண்டவர் அற்புதம் செய்வார். இந்த கால வேளையில பிரச்சனை மத்தியில் உட்கார்ந்து இருக்கிற நீ எழுந்து நில். ஆமென், ஆமென், ஹalleluya, ஹalleluya. ஆமென். நீ எழுந்து நின்னா உன் வாழ்க்கை எழுந்து நிற்க வைப்பாரு. நீ எழுந்து நின்னா உன் தலையை உயர்த்தி வைப்பாரு. நீ எழுந்து நின்னா உன் ஸ்தானத்தை உயர்த்தி வைப்பாரு. நீ எழுந்து நின்னா நீ அண்ணார்ந்து பார்க்கிற அளவுக்கு உன்னை அண்ணார்ந்து பார்க்க வைப்பாரு. ஆமென். ஹalleluya. Stand. எழும்பு. Stand. எழும்பு. Isn't that the word said arise and shine? It said stand, rise up, it says. நீ எழுந்து பிரகாசி. Arise. எழும்பு. Arise. எழும்பு. Hallelujah. Daughter of Zion, arise. சீயோன் குமாரத்தை எழுந்திரு. ஆமென். Daughter of Zion, rise. சீயோன் குமாரத்தி எழும்பு. Arise and shine, rise. எழும்பு பிரகாசி. Stand. எழும்பு. ரொம்ப நாள் நீ உன் பிரச்சனையில உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறாய். You have been sitting and crying for a long time. நீண்ட காலமாய் நீ உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறாய். பிரச்சனையை குறித்து பேசுற கூட்டம் நம்ம இல்ல, அற்புதத்தை பேசுகிற கூட்டம் நம்ம. We are not talking about the problem, we are talking about the miracle. இப்போ இந்த கதையில ஒரு நெருக்கம் வந்துகிட்டே இருக்கு. யாருக்கு? சூம்பி போன கையுடையவனும் கிடையாது, இயேசுவுக்கு. நல்லது செய்ய வந்த யாருக்கு? இயேசுவுக்கு. They are giving pressure to Jesus. இயேசுவுக்கு அழுத்தம் கொடுக்கிறார்கள். They want to accuse the man who wants to do a miracle. அற்புதம் செய்ய வந்தவரை அவர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். 2000 வருடங்களுக்கு முன்பதாக இவ்வளவு தூரம் அற்புதத்துக்கு செய்யக்கூடிய இயேசுவுக்கு துன்பம் கொடுத்தா, இப்போ பிரீச் பண்ற ஊழியக்காரங்களுக்கு எவ்வளவு விதமான தாக்குதல் வரும்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ எழுந்திரு. Stand forth. நீ எழுந்து நில். Stand forth. நீ எழுந்து நில். To God to perform a miracle, I want you to stand forth. ஆண்டவர் உனக்கு அற்புதம் செய்ய போகிறார், ஆகவே எழுந்து நில். If you would stand today and say, Lord, it is me, I need a miracle. I'm standing in my church, I'm standing in your tabernacle, I'm standing in the altar, I'm standing in this covenant relationship with you. God, perform a miracle for me. ஆண்டவரே, என்னுடைய அற்புதத்திற்காக உம்முடைய ஆலயத்திலே நான் நின்று கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய உடன்படிக்கையின் உறவிலே நின்று கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் கர்த்தர் உனக்காய் அற்புதம் செய்வார். கரங்களை தட்டலாமா? கரங்களை தட்டலாமா? அவர் உடன்படிக்கையின் தேவன். அவர் செய்கிறது, அவர் சொல்லுகிறதை செய்கிற தேவன். அவர் வாக்குப்படினவர் உரைக்கிற தேவன். Hallelujah. He said to the man who had withered hand, stand. அவர் promise keeping God. அவர் சொன்னார், அந்த சூம்பின கையோட மனிதனை பார்த்து எழுந்து நடுவே நில். I'm telling to somebody who are watching me on YouTube channel. YouTubeல என்னை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, if you would rise up from your depression,
உன்னுடைய பலவிதமான மன அழுத்தத்திலிருந்து நீ எழும்போயானால், if you would rise up from your financial crisis, பொருளாதார நெருக்கடியிலிருந்து நீ எழும்போயானால், money cannot satisfy, பணம் ஒரு மனிதனுக்கு திருப்தி, friends cannot satisfy, நண்பர்கள் your family cannot satisfy, உன்னை திருப்திப்படுத்த முடியாது. but there's a Son of God, Jesus Christ. தேவனுடைய குமாரனா இயேசு உன்னை விடுதலை ஆக்கவும் உன்னை கட்டுண்ட காரியங்கள் விடுதலை ஆக்கவும் ஒரு தேவன் உன்னை தேடி வந்து உன்னை நில் என்று சொல்லுகிற தேவன் அந்த இடத்துல உன் கட்டுகளை அறுத்து போடுவார். Hallelujah, hallelujah, God will remove every hallelujah. bondage. Yes, he said stand forth. எழுந்து நில். Verse 3, verse 2 they were accusing him. இரண்டாவது வசனத்தில் கர்த்தரை குற்றம் சாட்டினார்கள். In verse 4 then they want to talk something different there. நான்காவது வசனத்தில் பார்க்கும்போது வித்தியாச விதமாய் அவர் பரணுகிறார்கள். வாசிங்க நான்காவது வசனத்துல. அவர்களை பார்த்து ஓய்வினால் நன்மை செய்வதோ, நன்மை செய்யலாமோ, தீமை செய்வதோ, தீமை செய்வதோ, ஜீவனை காப்பதோ, அழிப்பதோ எது நியாயம் என்றார். அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். Jesus, he said unto them, is it lawful to do good on a Sabbath day, or to do evil, or to save life, or to kill? ஓய்வினால் நன்மை செய்வதோ, தீமை செய்வதோ, ஜீவனை காப்பதோ, அழிப்பதோ எது நியாயம் என்றார். Remember, Jesus asking a wisdomful question. It is here written in verse 4. He said unto them, is it lawful? Is it lawful? செய்வது, நன்மை செய்வது. Is it to do good on Sabbath day, or to do evil? ஓய்வினால் நன்மை செய்வதோ, தீமை செய்வதோ எது நியாயம்? இயேசு நியாயம் கேட்கிறார் அவர்களிடம் இருந்து. ஆனா அவர்களோ என்ன பண்ணினார்கள்? வாசிங்க அதுல. அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். பேச முடியல. இயேசு சொன்ன காரியங்களை பார்த்து அவர்கள் மறுபடியுமாய் அந்த காரியங்களுக்கு பதில் கொடுக்க முடியவில்லை. He said over there, you want me to do good or to do evil? You want to save life or to kill life? நன்மை செய்வதோ, தீமை செய்வதோ, ஜீவனை காப்பதோ, அழிப்பதோ எது நியாயம் என்றார். இந்த உலகத்துல நீங்க போய் நியாயம் பேச முடியாது. உங்களுக்கு நியாயம் கிடைக்காது. உங்க குடும்பத்தில் உங்களுக்கு நியாயம் கிடைக்காது. உங்களை எப்பவுமே குற்றவாளியை தீர்த்து கொண்டே இருப்பார்கள். In your family you cannot have justice in your family because they always accuse you of something, because no prophet is accepted in his own house or in his own town. எந்த தீர்க்கதரிசியும் சொந்த வீட்டிலும் சொந்த பட்டணம் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். குடும்பத்தில் யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். உன்னை ஏற்றுக்கொண்டு உனக்கு நியாயம் செய்கிற ஒரு தேவன் உனக்கு இருக்கிறார். ஒரு அநியாயம் நடக்கும் போதுதான் நம்மளால பொறுத்துக்கவே முடியாது. எது நல்ல காரியத்தை சொல்லுகிறோமோ அதை வேண்டான்னு சொல்லுவாங்க. இப்படி செஞ்சா நல்லா இருக்குங்க, இப்படி செஞ்சா நம்மளை காசு மிஞ்சுங்க, இப்படி செய்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல காரியங்கள் நடக்குங்க, இப்படி செஞ்சீங்கன்னா மற்றவங்க நம்ம எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. No, we cannot do good to people. ஜனங்களுக்கு நம்ம நன்மை செய்ய முடியாது. Because people are not justiceful. அவர்கள் எப்பொழுதுமே நியாயத்திற்கு இடம் கொடுக்க மாட்டார்கள். அந்த காலத்திலே நியாயம் இல்லைனா இந்த காலத்தில் நியாயத்தை தேடி நீ அலையாதே. உனக்கு நியாயம் செய்கிற இயேசு உன்னோடு கூட இருக்கிறார், உனக்குள் இருக்கிறார், சபைக்குள் இருக்கிறார், உன் வீட்டுக்குள் இருக்கிறார். உனக்கு அவர் நியாயம் செய்வாராக. இந்த கால வேளையில கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து. அவர்களால பேச they couldn't speak or reply to Jesus. எல்லாம் பேசாம அமைதியா இருந்தாங்க. முதல்ல பழி சாட்டினாங்க, ஆண்டவர் அவங்க கழுத்தை பிடிச்சிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை நிந்திக்கிறவளை ஆண்டவர் கழுத்தை பிடிக்கிற நேரம் வருது. உன்னை அநியாயமாய் செய்கிற ஆளுங்கள்கிட்ட கர்த்தர் நியாயம் செய்ய வருவாராக. கர்த்தர் உனக்காக வழக்காடுவாராக. கர்த்தர் உனக்காக காரியங்களை வாய்க்க பண்ணுவாராக. Whatever the enemy is trying to do in your life, there is a God who will fight for you and bring you to justice. உனக்கு எதிராக அநியாயமாய் போராடுகிற மக்களுக்கு எதிராக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். உனக்கு நியாயம் கிடைக்கும். எப்படிப்பட்ட நியாயம் கிடைக்கும்? வேதம் சொல்லுகிறது, எனக்கு ரொம்ப பிடிச்சது, விடிவெளி வெளிச்சத்தை போல உன் நியாயம் வருமாம் ஒரு நாள். அப்படின்னா யாருமே அதை மறக்க முடியாதா? நீ ஒரு தியாகமான ஒரு ஆள் என்று, நீ நியாயம் செய்கிற ஆள் என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ சும்மா இருந்தா நியாயம் ஒரு நாள் வெளிப்படும்.
நீ சும்மா இருந்தா, சண்டை போடாம, வாக்குவாதம் பண்ணாம, ஆண்டவருக்காக நீ உண்மையாக உன் விசுவாசத்துல எழுந்து நின்று, எனக்கு ஒரு காரியம் நடக்கும், ஒரு நாள் என் தேவன் எனக்குள்ள இருந்து காரியங்களை வாய்க்க பண்ணுவார் என்று சொல்லுகிற ஒரு நாள், there's a day coming in your life, God will make you stand before your enemies. உனக்கு உன்னுடைய சத்துருக்களுக்கு விரோதமாய் நீ எழுந்து நிற்பாய், என்னால் கர்த்தர் உனக்காக நியாயம் செய்வார். When Joseph was on the throne, his brothers were standing below. யோசேப்பு சிங்காசனத்தில் இருக்கும் பொழுது அவனுடைய சகோதரர்கள் அவனுக்கு முன்பாக நின்றார்கள். கீழே நின்றார்கள். Throne and they were standing down. அவன் சிங்காசனத்தில் இருந்தான், சகோதரர்கள் அவனுக்கு முன்பாக நின்றார்கள். எந்த இடத்துல நீ உட்கார்ந்து அவமானப்பட்டு அழுதாயோ, உனக்கு ஒரு சிங்காசனம் தயாராயிட்டு இருக்கு. ஒரு நாள் நீ அங்க உட்கார போற, அவங்க கீழே நிக்க போறாங்க, உன்னை பார்க்க போறாங்க. Hallelujah. God will create a throne in front of your enemies. Hallelujah. Hallelujah. இந்த வைராக்கியம் உனக்குள்ள நெருப்பாக, அக்னியாக எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். Hallelujah. Hallelujah. We have seen in our life. எங்க வாழ்க்கையில பார்த்திருக்கோங்க. Some day is coming. ஒரு நாள் வருகிறது. Everything you will turn back. எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு கையில கொடுப்பார். எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வாய். எதை எழுந்தாய திருப்பிக் கொள்வாய். எது திருட்டுத்தனமா போச்சோ அது நியாயம் செய்கிற மாதிரி அந்த வழியில வரப்போது உனக்கு எதிராய். Hallelujah. Hallelujah. He said just stand. Stand. நீ நிப்பாய். Just stand. I'm going to wait and do a justice for you. ஆண்டவர் சொல்ல, நீ நின்று கொண்டிரு, நான் உனக்காக நியாயம் தீர்க்கமா வந்த, அங்கே நில்லு, நான் வர்றேன், உன்னை பார்த்துக்கிறேன்னாரு. ஹல்லேலூயா. நீ எழுந்து நில்லுப்பா, உனக்காக நான் அற்புதம் செய்யறேன், உனக்காக நான் அவங்க கிட்ட பேசுறேன், நான் உனக்கு நியாயம் செய்யறேன்னாரு. ஹல்லேலூயா. He said to the withered hand man, stand, the accusers who accuse you, I will see to them and I will fight for you and I will talk to them. நீ நின்றால் போதும், உனக்கு ஒரு அக்கிரியை செய்யும் மக்களோடு நான் பேசுவேன், அவர்களோடத்துல உனக்கு நியாயம் கிடைக்கும். Do you think there's nobody to talk for you? உனக்காக யாரும் பேச இல்லை என்று சொல்கிறாயா? என் தரப்புல இல்லையே யாரும் சொல்ல. என் தரப்புல என் உள்ளத்தை அறிஞ்சு பேச எனக்கு யாரும் இல்லையா. நான் என்ன எதிர்பார்க்கிறேன்னு சொல்ற அளவுக்கு கூட புரிஞ்சுக்கிறது அவர் அங்கதான் இருக்காரு. நீ எந்த இடத்துல இருக்க அங்கதான் இருக்காரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனக்கு ஒரு பெருமை என் வாழ்க்கையில் ஒரு விஷயத்துல. ஐ எம் ப்ரௌட்ஃபுல் இன் ஒன் திங் இன் மை லைஃப். ஒரு காரியத்துல நான் ரொம்ப பெருமை உள்ளவன். அது ஒரு நல்ல பெருமை. எப்படி சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நல்ல பெருமையா வச்சுக்கலாம். ஆவிக்குரிய காரியத்தில் நல்ல பெருமையா இருக்கலாம். அல்லேலூயா. எனக்காக நிற்கிற ஒரு தேவன் இருக்காருன்ற பெருமை, அது போதும் எனக்கு. அது போதும் எனக்கு. உலக ரட்சகர் உங்களோட இருக்கும் பொழுது நீ எதற்குமா கவலைப்படுகிறாய்? உலக ரட்சகர் உன்னோட கூட இருக்கும்போது எதுக்குமா நீ அழுகிறாய்? உலக ரட்சகர் உன்னோட கூட இருக்கிற போது எதுக்கு நீ சோரம் போகிறாய்? எதுக்கு நீ உடைந்து போகிறாய்? எதற்கு நீ அமிழ்ந்து போகிறாய்? அல்லேலூயா. When the creator of the heavens and the universe, the one who can redeem us from the powers of Satan, is standing with you, why are you crying? வானமும் பூமி படைத்த தேவன், சத்துருடைய எல்லா விதமான பொல்லாங்கிலிருந்து மீட்டு ரட்சிக்கிற உன்னோடு கூட இருந்தால் நீ ஏன் அழுகிறாய்? He said stand. நில்லு நில்லு. He said stand. நில்லு. இன்னைக்கு எந்த இடத்துல பிரச்சனை இருக்கோ அங்க நில்லு, உட்காராத. சொல்லுங்க பக்கத்துல பாருங்க, எந்த இடத்துல பிரச்சனை இருக்கிறதோ அங்க உட்காராத, அங்க நில்லு. ஏன்னா நின்னாதான் சீக்கிரம் வருவாரு. நீ உட்காந்துட்டன்னா இது எந்திரிக்காதுன்னு நினைச்சுப்பாரு. அல்லேலூயா. ஆனா நீ நின்னுட்டனா உனக்காக வந்து நிற்கிற தேவன் உன் பக்கமாய் வந்து நிற்பாராக. 5 அப்பம் 2 மீன்ல நின்னாரு. சீர்கள் கொந்தளிக்கும் போது படகுல போய் நின்னாரு. அல்லேலூயா. லாசருடைய கல்லறை முன்னாடி போய் நின்னாரு. அல்லேலூயா. 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 கற்சாடியை நிரப்புறதற்கு நின்னாரு. அல்லேலூயா. உனக்காக நிக்க மாட்டாரா? உனக்காக நிக்க மாட்டாரா? சொல்லுங்க, உங்களுக்காக நிக்க மாட்டாரா? நிப்பாரு. ஆனா அதற்கு நீ நிற்க வேண்டும்.
If God has to stand for you, you have to stand for God. ஆண்டவர் உனக்காய் நிற்க வேண்டும் என்றால் நீ அவருக்காக நிற்க வேண்டும். மெசேஜ் டைட்டில் என்ன தெரியுமா? நில். நில். Stand. 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 Hallelujah. 5வது வசனம் வாசிங்கம்மா. அவருடைய இருதய கடினத்தின் நிமித்தம் அவருடைய இதயத்தின் கடினத்தின் நிமித்தம் அவர் விசனப்பட்டு கோபத்துடனே சுற்றிலும் இருந்தவர்களை பார்த்து அந்த மனுஷனை நோக்கி உன் கையை நீட்டு என்றார். உன் கையை நீட்டு என்றார். அவன் நீட்டினான். அவன் கை மறு கையை போல் அவன் கை மறு கையை போல மாறிற்று. When he had looked around about them with anger, கோபத்துடனே சுற்றிலும் இருந்தவர்களை பார்த்து, it grieves the heart of God when people stop to do good things. அவர் விசனப்பட்டார் ஜனங்களுடைய அவிசுவாசத்தை பார்த்து. It grieves the heart of God when people are willing to not to cooperate with the Holy Spirit. பரிசுத்த ஆவியோடு ஒத்துழைப்பு கொடுக்காத மக்களை பார்த்து கர்த்தர் விசனப்படுகிறார். It grieves the heart of God that we are not standing in agreement with the miracle. கர்த்தர் அற்புதம் செய்வார் என்று அவரோடு ஒத்துழைப்பு கொடுத்து விசுவாசியாத மக்களை பார்த்து விசனப்படுகிறார். Hardness of the heart. அவருடைய இதயம் கடினப்பட்டு. Hardness of the heart. இதயம் கடினப்பட்டு. It is the state of the church right now, the hardness of the heart. இன்றைக்கு சபையினுடைய நிலைமை இதுதான். இருதயம் கடினப்பட்ட மக்கள். கடினப்பட்டு இருக்கிறது சபையின் இருதயம். We don't want to listen. We don't want to obey. We don't want to go to church. We don't want to pray. We don't want to hear the word. Hardness of the heart. சர்ச்சுக்கு போக இஷ்டம் இல்ல, ஜெபிக்க இஷ்டம் இல்ல, இதயம் கடினப்பட்டு போய் விட்டது. Jesus is grieved. ஆண்டவர் விசனப்பட்டார். He is grieved. விசனப்பட்டார். He is grieved. விசனப்பட்டார். He is grieved. விசனப்பட்டார். He is grieved. விசனப்பட்டார். He is grieved over the church. சபையை பார்த்து விசனப்படுகிறார். இன்னும் 10 வருஷத்துல இந்த சபை என்ன சபையா இருக்க வேண்டும் என்பதை கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசுவாராக. In the next 10 years, what kind of a church, whether it would thrive the vision or whether it would be stagnated in a place, it depends upon the believers. ஒரு சபை வளர்கிறது என்றால் அது விசுவாசிகளை பொறுத்தது. நேரம் ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த சிறிய சபையில எவ்வளவு ஊழியங்களை செய்யலாம், எவ்வளவு கிராமங்களுக்கு போய் ஊழியம் செய்யலாம், எவ்வளவு ஏழை எளிய மக்களுக்கு உணவும் உடையும் கொண்டு போய் கொடுக்கலாம். எஸ், உங்கள் இருதயம் கடினமாக இருக்கிறது. We come only on Sunday, we stay for 2 hours and then we are gone. What are we doing to accomplish? What are we doing? ஞாயிற்றுக்கிழமை 2 மணி நேரம் இருந்துவிட்டு போய் விடுகிறோம். நாம் இந்த சபைக்காக என்ன செய்கிறோம்? எதை செய்கிறோம்? சபை தரிசனத்துக்கு என்ன செய்கிறோம்? என்ன பண்ணுறோம்? ஆண்டவருக்காக ஊழியத்தை என்ன செய்கிறோம்? என்ன பங்கு கொள்ளலாம்? May the Lord speak to you. கர்த்தர் உன்னோடு பேசுவார். He was grieved. அவர் விசனப்பட்டார். Of their hardness of their heart. அவருடைய இதயத்தின் கடினத்தின் நிமித்தம் அவர் விசனப்பட்டார். And the Bible said, he said to the withered hand man, stretch forth thine hand. உன் கையை நீட்டு என்று அந்த மனுஷனை பார்த்து சொன்னார். இன்றைக்கு உன் கை நீட்டப்படுவதாக தேவனுக்கு நேராய். இன்றைக்கு உன் கை நீட்டப்படு. Let your hand be stretched towards the Lord. ஆண்டவருக்கு நேராக உன் கை நீட்டப்படுவதாக. Yes, yes, yes. ஒரு நாள்ல எத்தனை வாட்டி கையை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்றீங்க? காலையில ஸ்தோத்திரம், மாலையில ஸ்தோத்திரம், மத்தியில ஸ்தோத்திரம். உங்க வேலை இருக்கிற காரியங்களை 2 முறை கத்துறீங்க, வேலை செய்ய வச்சீங்களே. இன்னைக்கு ஒரு கை உங்களுக்கு சூமின கையா இருக்குமானால் நீ என்ன செய்திருக்க கூடும் உன் வாழ்க்கையில் என்று யோசித்து பார். If you are the person who had a withered hand, man, what you will do today to do work and earn money for your family? What is the case of that? கையை சூம்பின கையா இருந்தால் உன் குடும்பத்துக்காக எப்படி சம்பாதிப்பாய்? நான் என்ன சொல்ல வரேன், உன் கை ஆண்டவருக்கு நேர் நீட்டப்பட்ட கையா இருக்குமானால் உன் கை எந்த காரியத்திலுமே சூம்பின கையா இருக்கவே இருக்காது. Let thine hand be stretched always to the heavens, so your hand will be progress potential, your hand will be blessed, your hand will be increased in every aspect of blessing of your life. ஆண்டவருக்கு நேராக உன் கரங்கள் நீட்டப்பட்டு இருக்குமானால் உன்னுடைய வாழ்க்கையின் எல்லா காரியத்திலும் உன்னுடைய கரம் கிரியை செய்யும். சோம்பின கை உடையவன் உன் கையை நீ
தள்ளி கொண்டு போன்னு சொல்லுகிற வேளையில் உன் கை நீட்டப்படுவதாக என்று சொல்லிக் கொண்டு போகிற இந்த வேளையில் அவன் கை நீட்டினான் என்று வேதம் சொல்லுகிறது. He was willing to stretch. அவன் கையை நீட்டுவதற்கு ஆயத்தமாயிருந்தான். பல வருஷமா கை பின்னாடியே உள்ளவங்கிட்ட போய் கையை நீட்ட முடியுமா? ஆனா கர்த்தர் பேசின காரியம் இதுவே. நீ எழுந்து நில். அதான் விசுவாசம் இடம். நீ எழுந்து நில், அற்புதம் வரப்போகிறது. நீ எழுந்து நில், நான் உனக்காக அதை செய்ய போகிறேன். நீ எழுந்து நில். நீ சாதாரணமான ஆள் இல்ல, நீ சோம்பி போன கையினுடைய ஆள் இல்ல, உன் கை நீட்ட போகிற ஆளாக நீ மாற போகிற. எழுந்து நில். ஆமென். He said to stand for the miracle to progress. உனக்கு அற்புதம் நடக்க வேண்டும் என்றால் ஒன்றாவதாக நில். இன்னைக்கு எங்க நிக்கிறீங்க வாழ்க்கையில? இன்னைக்கு ஜெப காரியத்தில் எங்க நிக்கிறீங்க? உங்க விசுவாசத்தின் காரியங்களை எங்க நிக்கிறீங்க? நீங்க ஆண்டவர் உபவாசிக்கிற காரியங்களை எங்க நிற்கிறீங்க? வேதத்தின் படிக்கிற காரியங்களை எங்க நிற்கிறீங்க? எழுந்து நெல் அந்த இடத்தில். ஆண்டவருக்கு முன்பதாக, ஆண்டவரே உன் வசனத்தில் நான் நிற்கிறேன்ப்பா, உங்க வசனத்துடைய காரியங்கள் நிற்கிறேன்ப்பா, அதன்படி வாழுகிறேன், அதன்படி பிழைக்கிறேன், அதன்படி நான் செய்கிறேன் என்று சொல்லி அந்த இடத்தில் நில். Stand before the word and let the word give something to advance in your life. Stand on the word. கர்த்தருடைய வார்த்தையிலே நில். Commitment. Stand on your commitment to God. அர்ப்பணிப்பிலே நில். Stand in the character of Christ. ஆண்டவர் கொடுத்திருக்கும் தெய்வீக சுபாவங்களிலே நில். உன் குணத்துல, கர்த்தருடைய குணத்துல நீ தரித்து நிற்கிறாயா? உன் குணம் யார மாதிரி இருக்குது? அப்பா மாதிரியா, அம்மா மாதிரியா, உன் வீட்டுக்கார் மாதிரியா, இல்லை உன் பிள்ளைங்க மாதிரியா? இல்ல, கர்த்தருடைய குணத்தில் நீ நிற்க வேண்டும். கர்த்தருடைய அன்புல நீ தரித்து நிற்க வேண்டும். அவன் கை நீட்டப்பட்ட கையாக மாறிற்று. உன் வாழ்க்கை இன்னைக்கு மாறுது. ரிவர்ஸ்ல போன ஆசீர்வாதம் இனிமேல ஃபார்வர்ட்ல போகுது. எதெல்லாம் பின்தங்கிச்சோம் வாழ்க்கையில, அது நீட்டப்படுவதாக இந்த கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு சின்ன ஒரு வீடு தான் கர்த்தர் கொடுத்தாரு, சின்ன ஒரு பைக் தான் கர்த்தர் கொடுத்தாரு, சின்ன ஒரு சம்பளம் தான் கர்த்தர் இல்ல, அதை எல்லாமே கர்த்தர் விசாலமாக மாற்றுகிறார். விசாலமாய் மாற்றுவார், விசாலமா மாற்றுவாராக. When he stretched forth his hand, it became like the other hand. மற்ற கையை போல இந்த கை மாறிற்று. எது நார்மலா இருந்துச்சோ அந்த நார்மல் கை மாறியே இந்த கை இப்படி, இந்த கை இப்படி மாறிடுச்சு. ஹல்லேலூயா. எது தொட முடியலோ அவன் தொட ஆரம்பிச்சான். எந்த வேலை செய்ய முடியலோ அவன் வேலையை செய்ய ஆரம்பிச்சான். எது அவனால செய்ய முடியல என்று மற்றவங்க சொன்னாங்களோ, இவன் சும்பி போனவனுடைய கை என்று மற்றவர்கள் இவனை பேரை சூட்டினார்களோ, அந்த பேரை மாற்றக்கூடிய தேவன் அவன் பக்கமாய் வந்து எழுந்து நில் என்று சொல்லி அவன் கையை சரிப்படுத்தி அவன் கையை மறுபடியும் பக்கத்துல கையை மாதிரியே மாற்றி 2 கரங்களும் வேலை செய்ய ஆரம்பித்தது. His identity became as a withered hand man. அவன் சூம்பின கையுடைய மனிதனாக மற்றவர்கள் சொன்னார்கள். மற்றவங்க சொல்லுவாங்க, ஐயோ இந்த குடும்பமா காசு இல்லைங்க, ஐயோ இந்த குடும்பமா கடன் வாங்குற குடும்பங்க, ஐயோ இந்த குடும்பங்க நல்லதே செய்ய மாட்டாங்களே, இந்த குடும்பமா ஐயோ கஞ்சவங்க அவங்க, இந்த குடும்பமா அப்படின்னு சொல்லுகிற அந்த காரியங்கள் எல்லாம் போய் கர்த்தர் உன்னை நீ ஆசீர்வாதமான குடும்பம் என்று, நீ மற்றவர்கள் கொடுக்கிற குடும்பம் என்று, நீ மற்றவர்கள் வாழ வைக்கிற குடும்பம் என்று உன் பேரை என் தேவன் மாற்றுவாராக. எழுந்து நிற்கலாம். Stretch forth thine hand. உன் கரத்தை நீட்டு. இதுதான் நம்ம ஜெபம் மாய் மாறுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. It becomes our prayer this morning. இந்த காலையில இதுதான் நம்முடைய ஜெபம். அந்த ஆளுக்கிட்ட இயேசு என்ன சொன்னாரோ அதுதான் நம்ம ஜெபமே. ஆமென். உன் கையை நீட்டுன்னு சொன்னார்ல, ஆண்டவரே உம்முடைய கையை நீட்டும் என் மேல. Lord, let your hand be upon me. உம்முடைய கரம் என்னோடு இருக்கட்டும். Let your hand stretch forth towards me. இந்த கரத்தை என் தலைமையில் வையும். இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். Father, we come to you this morning. இந்த காலையில உம்முடையிலே வருகிறோம். Let your hand be stretched towards us. ஆண்டவரே உம்முடைய கரம் எங்கள் மேல் நீட்டப்பட்டு இருப்பதாக. Let your hand touch us. உம்முடைய கரம் எங்களை தொடுவதாக. Lord, let all the good things come
upon us. ஆண்டவரே எல்லா நன்மைகளினாலும் எங்களை நிரப்புவீராக. Save us from everything what the enemy is trying to do. ஆண்டவரே சத்துருவானவன் திட்டமிட்டது எல்லாவற்றிலிருந்து எங்களை காத்தருளும். Because Jesus spoke to the people who were accusers. He said, is it lawful to do good or to do evil? Is it to save life or kill life? We are saying the same prayer of Jesus. இயேசு கிறிஸ்துவின் அதே ஜெபத்தை நாங்கள் பண்ணுகிறோம். Save us. எங்களை ரட்சியும். Let good things come upon us. நல்ல காரியங்களுக்கு வரட்டும் ஆண்டவரே. Save us. ரட்சியும். Let all the goodness of the life come over us. ஆண்டவரே சகல நன்மைகளும் எங்களுக்கு வருவதாக. Let your hand be stretched forth towards us. ஆண்டவரே உம்முடைய கரம் எங்கள் மேல் நீட்டப்பட்டிருப்பதாக. தேவனுடைய கரம் உங்க மேல் நீட்டப்படுகிறது. எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி சொல்றீங்க, ஆண்டவரே உங்க கரத்தோட என் கரம் இணைவதாக, உங்க கரத்தோட என் உள்ள இணைவதாக, உங்க கரத்தோட என் வாழ்க்கை இணைவதாக, உங்க கரத்தோடு என் குடும்பம் இணைவதாக. இயேசுவின் நாமத்தில் வாய்களை திறந்து நல்ல சத்தமா சொல்லுங்க, ஆண்டவரே என் கை சொம்பி போனுடைய கையை போல இருக்காமல் என் கை நீட்டப்பட்ட கையை போல இருப்ப, அப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு தருவீராக. எல்லா காரியங்கள் every limitation எல்லா காரியங்கள் என்னென்ன காரியங்கள் என்னென்ன செய்ய முடியலையோ, என்னென்ன காரியங்கள் குறைவாய் இருக்கிறதோ நிறைவாய் மாற்றுகிற தேவன் அந்த காரியங்களை நிறைவாய் மாற்றுவீராக என்று சொல்லி எல்லா கரங்களை வைத்து நல்ல வாய்களை தந்து சத்தமா சொல்லுங்க, நிறைவாய் மாற்றுவீராக, நிறைவாய் மாற்றுவீராக, நிறைவாய் மாற்றுவீராக. எஸ் லார்ட், நிறைவாய் மாற்றுங்கப்பா, நிறைவாய் மாற்றுங்கப்பா, நிறைவாய் மாற்றுங்கப்பா. இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தையும் நிறைவான ஆவியானவர் உங்கள் மேல் வருவாராக, வருவாராக. நல்ல வாய்கத்தை நல்ல ஸ்தோத்திரம் பண்ணணும், நல்ல ஸ்தோத்திரம் பண்ணணும், நல்ல ஸ்தோத்திரம் பண்ணணும். கர்த்தர் உங்களுக்கு தருகிறார், கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். ஈவான ஆசீர்வாதங்கள் வருகிறது. இது ஆசீர்வாதத்தின் வேலை. பெற்றுக்கொள்ளுங்க, 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 பெற்றுக்கொள்ளுங்க. ஆசீர்வாதம் உங்க மேல் வருவதாக, 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 வருவதாக. இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. கரங்களை தட்டி ஆமென், 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 ஆமென். அந்த சொம்பி போன கை விடுவன போல நீங்க நிற்கிறீங்க. உங்க விசுவாசம் இன்னைக்கு நிற்க போகிறது, உங்க ஜெப வாழ்க்கை நிற்க போகிறது, தேவனுடைய அதிகாரத்தின் வல்லமை உங்க மேல் நிற்க போகிறது. எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவரே உம்முடைய ஸ்தலத்தில் நான் நிற்கிறேன், நான் ரட்சிப்பை பார்க்க விரும்புகிறேன், ஆசீர்வாதத்தை பார்க்க விரும்புகிறேன். எல்லாரும் சுகம் வேண்டு வரலாம். நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவரே என்னை சுகப்படுத்தும், இயேசுப்பா என்னை சுகப்படுத்தும், இயேசுப்பா என்னை ஆசீர்வதியும், இயேசுப்பா என்னை ஆசீர்வதியும், என் குடும்பத்தை ஆசீர்வதியும், என் பிள்ளைகளை ஆசீர்வதியும் சொல்லி கேளுங்க. Hallelujah. Hallelujah. இயேசுவின் நாமத்தினாலே I pray for the people who are watching me on YouTube in the mighty name of Jesus. Let your life be changed. Let your life be filled with no more limitation, with no more shortage. The Lord will expand. The Lord will increase. The Lord will give you a double fold blessing in the mighty name of Jesus. I pronounce over you that you are blessed, that you are blessed, that you are blessed, that you are healed, that you are restored. Let the Lord's hand be over your life in the name of Jesus. உம்முடைய ஜனங்களை நீ ஆசீர்வதியும், குணமாக்கும், விடுவியும். உம்முடைய வல்லமையான கரம் அவர்கள் மேல் அமருவதாக. ஆமென், ஆமென். தகப்பனே எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம், எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம். எல்லாரும் கரங்களை மேலாக உயர்த்தி, கரங்களை மேலாக உயர்த்தி இன்றைக்கு பேசின வார்த்தை கரங்களை பற்றி மறந்துடாதீங்க. I spoke about the hand. Let your hand be lifted high. கரங்களை பற்றி பேசினேன், உங்கள் கரங்கள் Let நீட்டப்பட்டது. your hand receive the touch. ஆண்டவருடைய தொடுதலை பெற்றுக்கொள்வதாக, Touch. தொட்டுக்கொள்வதாக, Touch. தொடுதலை பெற்றுக்கொள்வதாக, Touch. தொடுதலை பெற்றுக்கொள்வதாக. எல்லாம் உங்க கரத்தில் இருக்க எல்லா காரியங்கள், பாரம்பரிய சாபங்கள், பாரம்பரிய எல்லா நுகங்கள் இயேசுவின் நாமத்தில் அந்த கரங்களை இயேசுவின் ரத்தம் கழுவி தீர்த்து இன்றைக்கு பரலோகத்துக்கு போகக்கூடிய கரமாய் இந்த கரம் மாற போறதற்காக எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே அப்பா நன்றி, ஆண்டவரே அப்பா நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி. Let your hand be over your people.
Let your hand prevail over the church family. Let your hand be upon our spiritual mother. Let your hand be upon over everybody who are watching me on YouTube. Let your hand and your family be received a change in the hand. எல்லா பாவத்தின் பழக்க வழக்கங்கள், உங்க கரங்களில் இருக்க பாவங்கள் எல்லாம் இயேசு கழுவி தீர்ப்பாராக, கழுவி தீர்ப்பாராக, கழுவி தீர்ப்பாராக. இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் அது சுகத்தின் கரமாக, பலத்தின் கரமாக, பரிசுத்த கரமாக மாறுவதாக. Let that hand be holy and righteous. Let that hand have the blood of Jesus washed from every sin and stain, and every wrinkle over that hand be changed. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.